ஆண்டவர் உயிருள்ள சாட்சிகளை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. பிரதருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறது ஒரு கணக்கு கிடையாது. அந்த வேலைக்கிழமை ப்ரேயர்ல நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கலந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம எதிர்பார்க்கல, நம்மை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் உயிருள்ள சாட்சிகளை நமக்கு எழுப்பி தருகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபிப்போம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, இதில் சீக்கிரமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெழவே ஒன்றாய் நாளும் உழைத்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம், அதிவேகமாய் செயல்படுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் நன்றியோடு கூட போய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நீர் உயர்ந்தருளும் கர்த்தாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேலையை ஆசீர்வதியும், செய்தி ஆசீர்வதியும். தேவன் தந்த ஜீவ வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஆவியாய், ஜீவனாய், உணவாய், ஆண்டவரே உம்முடைய இரத்தமாய் அவர்களுக்குள்ளே இறங்கி கிரியை செய்யட்டும். சுமைக்கு பின்பலாக இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்ளும். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு தேவையான நல்ல ஆசீர்வாதங்களை தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாளில் நம்முடைய செய்தி, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த பெரிதானவைகளை காண்பாய்ன்னு சொல்ற உடனே நம்மளுக்கு மனசுக்குள்ளெல்லாம் ஒரு கிளிகளுக்கு என்னன்னா, எனக்கு சிங்கிள் ஸ்டோரி வீடு கொடுத்துருக்காரு, இனி அடுத்தால என்ன ஸ்டோரி கொடுக்க போறாரு, டபுள் ஸ்டோரி வீடு கொடுக்க போறாரு. எனக்கு ஒரு சாகா கார் கொடுத்துருக்காரு, அடுத்தால என்ன கொடுக்க போறாரு, BMW கார் கொடுக்க போறாரு. ஸோ எனக்கு 1800 வெள்ளி சம்பளம், இனி இந்த வருஷத்துல ஆடுற எனக்கு 3000 வெள்ளி. ஸோ நம்மளுடைய தாட்ஸ் என்னன்னா, இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய்ன்னு சொன்ன உடனே இப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்கிறது, ஓடுகிறது. ஆனா அது நன்மையான காரியங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவை. ஆனா இந்த மாதத்திலே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே அதை பார்க்கிலும் பெரிதான மேலான ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45 முதல் 50 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோ, அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு உண்மை உண்டாக கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீ என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவரை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறார்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத பகுதியில நாத்தான்வேல் என்கிறதான ஒரு சீஷனுக்கும் இயேசுவுக்கும் நடந்ததான ஒரு உரையாடலை அங்கே நாம் பார்க்க முடிகிறது.
பொழுது நாத்தான்வேல் யார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கானா ஊர்ல உள்ள ஒரு மனுஷன். அவன் இயேசு கிறிஸ்து மேசியா வருவதற்காக காத்திருந்த ஒரு மனுஷன். மேசியா எங்கே பிறப்பார், எப்போது பிறப்பார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்ததான ஒரு மனுஷன். அவரிடத்திலே போய் பிலிப்பு சொல்லுகிறார், நீ ஒருத்தர் வந்திருக்கிறாருப்பா, அவர் மேசியா மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொன்னோட கேட்டா, அவர் யாரு, எங்க இருந்து வந்திருக்கிறாரு? அப்போ பிலிப்பு சொன்னா நாசரேத்தில் இருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னான். இப்ப நாசரேத் என்கிறதா இந்த கிராமம், இந்த இடம் வந்து ஒரு குக்கு கிராமம். அங்க ஆளே என்ன செய்யாது, கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் ஆளுங்க தான், படிப்பறிவு இல்லாத ஜனங்கள். நம்ம சொல்லுவாங்க கம்பம், எஸ்டேட், மொத்தத்துல சொல்ல போனா மலேசியாவுக்கு நம்ம ஒப்பிட்டா எஸ்டேட். அப்படிப்பட்டதான ஒரு கிராமத்தில் இருந்துதான் யார் வந்திருக்கிறா, இயேசு. ஆனா இயேசு அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க, மேசியா பெத்லகேமில் பிறந்து ராஜாதி ராஜாவாக வருவார் என்று சொல்லிதான் யூதர்கள் எதிர்பார்த்தார்கள். உண்மையிலே இயேசு கிறிஸ்து எங்கதான் பிறந்தாரு, பெத்லகேமில் தான் பிறந்தார். ஆனா வேத வசனத்தில் இருந்து நாசரேத்தூரா நசரேயனாகிய இயேசு என்று அவர் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக இந்த எகிப்தின் ராஜாவால பயப்பட்டதுனால அவர் போய் நாசரேத்தூரிலே என்ன செய்தார்கள், வாசம். இப்ப நம்மளுமே எல்லாரும் என்ன செய்வோம், எல்லாருமே மலக்கால உள்ளவங்க கிடையாது. சிலர்லாம் வேற ஸ்டேஷன்ல இருந்து வந்து வேலைக்காக இவங்க என்ன செய்யலாம் இருக்கலாம். சிலருக்கு மலக்காவே சொந்த ஊராக கூட இருக்கலாம். அதே போலதான் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்து நாசரேத்தூரிலே அவர் வளர்ந்து வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்றப்ப நாசரேத்தூர் ஒரு ஊர் கிராமமா இருந்தபடினாலே நாத்தான்வேல் கேட்கிறார், நீ நாசரேத்தில் இருந்தா ஒரு நன்மை நமக்கு வரும். ஏன்னா வந்து என்ன சொல்றது, சரியான ஒரு கம்பவுண்ட் ஆச்சே, சரியான ஒரு எஸ்டேட் ஆச்சே என்று சொல்லி கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், நீ வந்து பார் என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாத்தான்வேல் வந்த போது அவர் சொல்லுகிறார், இதிலும் மேலானவைகளை காண்பாய் என்று சொல்லிவிட்டாங்க. கீழே சொல்லுகிறார், என்ன மேலானவைகளை காண்பானா, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வானம் திறந்திருக்கிற இந்த 2026 வருடத்திலே ஒரு வித்தியாசமான ஆவிக்குரிய லெவலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்து முடித்தாயிற்று. நம்ம வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு செய்திகளை நாம் கேட்கும் போது உலகம் எங்கோ போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, இதிலும் மேலானவை. என்ன மேலானவைகள், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் காண்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தை என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது பாருங்க, 9:55 only I start the message. Thank you. Okay. So பாருங்க, நீங்க வந்து அப்போ ஒரு இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன போட்டிருக்கா அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனோட லைஃபை பத்தி தான் நான் இங்க போட்டிருக்கேன். சைக்காலஜிக்கலாவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் உலகத்துல பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அவனுடைய பேசிக் தேவைக்காக அவன் என்ன செய்வான்னா தேடுவான். ஆகாரம் வேணும். இப்ப அன்பரசியெல்லாம் வந்து அந்த லெவல்ல தான் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க அவங்க எல்லாம். நாங்க அவங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போதுதான் நம்மளே அப்படிதான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஒரு தாகம் நமக்கு என்ன செய்யாது வராது. என்ன செய்யணும், வீடு வாங்கணும், காடி வாங்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், சாப்பாடு பிளேட் வைக்கணும், பேங்க் பேலன்ஸ் வைக்கணும், இல்லைங்களா? அதுலேதான் நம்முடைய கவனங்கள் என்ன செய்யும், ஓடும். அப்போ ஒரு 50 வயசு 45 வயசு தாண்டி ஒரு 50 வயசு ரீச் ஆக பண்ண போகும்போதுதான் அந்த ஆவிக்குரிய தாகங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் என்று சொல்லி இயற்கையாகவே அந்த படைப்பு, தெய்வம் படைத்த அந்த படைப்பே அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லி சைக்காலஜிக்கல் அவங்க என்ன செஞ்சாங்க, ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 5 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. முதல் பாகத்துல என்ன செய்வானா, உடல் தேவை, ஷெல்டர், ஃபுட்டு, அந்த மாதிரி தான் முதல் தேடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு, செக்யூரிட்டி, பேங்க் பேலன்ஸ் வைக்கணும், நீங்க சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கணும், நமக்கு அந்த அப்படிப்பட்ட பாதுகாப்பை தேடலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் மனைவி, பிள்ளைகள், பிள்ளை வந்தோடனே ஒரு அன்பு பாசம் என்ன செய்யறோம், கூட்டிட்டு பிரதர் எடுத்துக்கிட்டா செஞ்சுக்கணும். மேகா இல்லாட்டா வீடு வந்து காலியா இருக்கு சிஸ்டர், அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை. ஆனா சொல்லுவாங்க, மேகா இல்லாட்டா வீடு காலியா இருக்கு
நான் யாரு, நான் என்ன சாதனை பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னத்தை சாதிச்சேன், படித்த படிப்புக்கு சாதிச்சிட்டேனா, இல்லை என்னுடைய வேலையில நான் சாதிச்சிட்டேனா, இன்னாருடைய மகள் இன்னாருடைய மனைவி என்கிறதுல நான் ஒரு சாதனை படைத்து விட்டேனா என்று சொல்லி அதுக்கு நேராக மனுஷன் தள்ளப்படுகிறான். கடைசியில தான் தன்னை யார் என்று ஒரு அறிகிற அறிவுக்குள்ளாக அவன் என்ன செய்கிறான், வருகிறான். ஆடி ஆட்டம் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு கடைசியில தான் மனுஷன் என்ன செய்கிறான், தேவன் யார் என்று அறிகிற ஒரு அறிவுக்குள்ளாக வருகிறான் என்று சொல்லி இயற்கையாகவே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகமும் ஆண்டவர் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த 4 ஸ்டேஜையும் கடந்து இன்னைக்கு தன்னை யார் என்று அறிகிற ஒரு நிலைமையிலே உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு என்ன புரிகிறது, கடைசி சுற்றுல லாஸ்ட் லேப்ல நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஓகே, சோ நான் 2 பாத்திரம் நேரம் இல்லாதபடினால 2 பாத்திரங்களை மாத்திரம் எடுத்து அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, எப்படி அவர்கள் அந்த பெரிதான காரியத்துக்குள்ள போனாங்க என்று சொல்லி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தியானிக்கிட்டு ஓடிடலாம். மோசேயை குறித்து நம்ம தியானிக்கும் போது மோசேயை ஆண்டவர் என்ன செய்தார், அழைத்தார். முதலாவது மோசேயுடைய வாழ்க்கை நீங்க சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை ஒரு தள்ளப்பட்ட வாழ்க்கை இல்லையா. அம்மா காரியே கொண்டு போய் என்ன செய்வாங்க, நைல் நதியில போட்டுருவாங்க. வேற ஒரு கஸ்டம்ஸ் அவன் என்ன செய்கிறான், வளர்க்கப்படுகிறான். அங்கேயும் அவனுக்கு முடியாததுனால கொலை செய்துவிட்டு என்ன செய்கிறான், ஓடி போய் மோவாப் தேசத்துக்கு ஓடி போய் விடுகிறான். அங்க அவனுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கை முடிகிறப்போ எகிப்தில இருந்தது 40 வருஷம், மோவாப்புக்கு ஓடி போய் மனைவி ஆடுகளுக்காக வேலை செய்து 80 வருஷ ஆயுஷ் காலங்கள் மோசேயுடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கு, முடிஞ்சது. 80வது வயசுக்கு பிறகுதான் ஆண்டவர் மோசேயை என்ன செய்வார், அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு அங்கே உபயோகிக்கிறார். அப்ப அந்த நேரத்திலேயும் கூட மோசே கிட்ட ஆண்டவர் பேசும்போது மோசையால் அதை என்ன செய்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. என்ன சொல்லுகிறான், வாய் விடுவேன், எனக்கு பேசுறதுக்கு வராது, நான் அவன்கிட்ட போய் நிற்க முடியாதுன்னா நிறைய எக்ஸ்கியூஸ் அவன் சொன்னாலும் ஆண்டவர் விடாதபடிக்கு அவனை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து அவனை கொண்டு அந்த தேவன் என்ன திட்டத்தை நிறைவேற்றி செய்தாரோ அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அடுத்ததாக நம்ம பழைய பாட்டில் மோசே, புதிய பாட்டில் பேதுருவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இயேசுவை 3 முறை மறுதலித்த ஒரு மனிதன், ஒன்றுக்கு உபயோகப்படாத, படிப்பறிவு இல்லாதவன், மீன்பிடி தொழிலை செய்தவன். அவனே ஆண்டவர் என்ன செய்யல, விடல. ஆனா அந்த வாலிப காலங்கள் எல்லாம் கழிந்த பிறகு ஆண்டவர் பேதுருவை பிடித்து என்ன செய்து கொண்டு வந்தார், ஊழியத்துக்கு என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார் என்று மெசேஜ் வெரி ஷார்ட். நான் பாஸ்ட் 8 வருவாங்க அப்படிங்கிறதுனால ஷார்ட்டா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார், எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு தேவகுமாரனுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பும் போது அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவரை அனுப்பினார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எத்தனையோ பாடுகள் கஷ்டங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் 33 ஆண்டுகள் தான் அந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை அவர் என்ன செய்துவிட்டார், நிறைவேற்றி முடித்து விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அப்பா செஞ்சுட்டு போயிட்டாங்களா பாருங்க. கம்பேரிசனோட நமக்கு இன்னைக்கு மெசேஜ் முடியல, வெரி ஷார்ட்டா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாருங்க. முகமுகமாக தேவனோடு பேசியவர் அந்த மோசே அந்த உலக பிரகாரமாக அவன் வாழ்ந்தாலும் சைக்காலஜிக்கல் அவனுடைய வாழ்க்கை இந்த உலக பிரகாரமாக ஒரு தெருவிலான வாழ்க்கை தான். அவனுக்கு அம்மா சரியா வளர்க்கல, 18 அடிமைத்தனத்துக்குள்ள வளர்க்கப்பட்டான், ஓடுனான். ஆனால் ஆண்டவர் அவனை பிடித்து கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் என்னன்னா அதிலும் மேலானவைகள் என்ன அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு எல்லை வைத்திருந்தாலும் அதை தாண்டி அதிலும் மேலான பெரிதான ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். பாருங்க, முகமுகமாக தேவனோடு பேசிய ஒரு மனிதன் என்று சொன்னால் அது மோசேயாக இருக்கிறான். அடுத்ததாக மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறபோது இயேசு கிறிஸ்து அந்த மறுரூப மலைக்கு போகும்போது எத்தனையோ பழைய பாட்டு விசுவாசிகள் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் மோசே அந்த இடத்துல இயேசுவை தேற்றி அவருக்கு ஆறுதல் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவர் என்னை மோவாப் தேசத்தில் அப்போ மோசே அந்த யாத்திராகம புஸ்தகம் உபாகம புஸ்தகம் 34
பாருங்க. இப்ப இதிலும் மேலானது மோசே நினைச்சது என்ன? நம்ம ஒரு ஆடை மேய்ச்சிட்டு ஒரு என்ன செய்யலாம், அப்படியே ஒரு 2 பிள்ளை பெற்றுட்டு அப்படியே நம்ம வாழ்ந்துடலாம் நினைச்சான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு மேலான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதிலும் மேலான ஒரு அனுபவத்தை, பெரிதான ஒரு அனுபவத்தை அவருடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். முகமுகமாய் பேசும் ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவுக்கே வந்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மனுஷனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு அனுபவம் அந்த மோசேக்கு கிடைத்தது. அது மாத்திரமல்ல, எத்தனை ஒரு பெரிய வாக்கியம். அத்தனை லட்சம் கோடி ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தரே மோசேயை கொண்டு போய் என்ன செய்தார்? அடக்கம் பண்ணினார். ஹல்லேலூயா! இந்த காலையில் நாம் இதிலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, ஒரு பேசிக் நீட் நமக்கு தேவைதான். எங்களுக்கு தியாலஜி படிக்க சொல்லி தரும்போது சொல்லி கொடுப்பாங்க. உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போதே அவன் இறக்குற வரைக்கும் அவனுக்கு தங்குமிடம், உணவு, உடை, ஆகாரம் கொடுத்துதான் தேவன் என்ன செய்யறாராம்? இந்த உலகத்துக்கு அனுப்புவாராம். ஆகவே தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யப்படும். அதுக்காக போயிட்டு நம்ம உட்கார்ந்து மணிக்கூர் கணக்கா ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா! தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நமக்கு தன்னால வருகிறது. ஹல்லேலூயா! பேதுருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? ஒன்றுக்கு உதவாதவன், மறுதலித்தவன். அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? இந்த சபையின் மேல், பேதுருவின் மேல் ஆண்டவர் பெரிய சபைகளை கட்டினார். ஹல்லேலூயா! பேதுருவை போல நிறைய இடங்களிலே சபையை ஸ்தாபித்த ஒரு சீஷன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா! அது மாத்திரம் இல்ல பாருங்க, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, வேதத்திலே அநேக நிருபங்களை பேதுருவை வைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் 1 பேதுரு 2 பேதுரு என்று சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய கருத்து நம்ம கொடுத்துட்டு, இதிலும் மேலான ஒன்று, இதிலும் பெரிதான ஒன்று இருக்கிறது, அதை தேடுவதற்கு இந்த கால வேளையை ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா! மோசேயுடைய வாழ்க்கையை செய்த தேவன், பேதுருடைய வாழ்க்கையை செய்த தேவன், நம்முடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்த்து இந்த கால வேளையை நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? தேவன் தம்முடைய ஒரே குமார், அதாவது படிக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, உலகம் உருவாக்கப்படும் போதே இந்த மீட்பின் திட்டம் என்ற ஒன்றை பிதாவாகிய தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா! பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை திருத்துவ தேவன் உட்கார்ந்து தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார்கள். அப்படியே பிதாவாகிய தேவன் டிசைட் பண்ணிவிட்டார். ஜனங்கள் பாவம் செய்வார்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? உலகத்துக்கு போய் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு திட்டம் போடப்பட்டிருந்தது. இயேசு அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு சொந்த குமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்து மரிப்பதற்கு அவர் தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தபடினாலே பிதாவின் குமாரன் என்கிற பாக்கியத்தை அவர் பெற்றார். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு பெரிய சாட்சியம் பாருங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய வசனம், தேவனுடைய சிங்காசனம். இந்த வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 12:2. அந்த வசனம் என்ன எடுத்து வாசிச்சிருங்க. எபிரேயர் 12:2 டக்கு வாசிங்க. ரொம்ப அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சுமப்பதற்கு, தன்னை மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்த தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா! அவருக்கு தெரியும் இங்க வர்ற இந்த பாடுகள் எல்லாவற்றையும், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த 33 ஆண்டுகள் நான் சகித்து பொறுத்து என் ஜீவனை நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் பிதாவின் வலது பாரசத்திலே நான் வீற்றிருக்க முடியும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகவே இந்த உலகத்தில் வருகிற பாடுகள், கஷ்டங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பரலோகத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா! 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 என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் நான் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பரலோகத்தில் என்னை எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி சில தரிசனங்களை நான் பெற்றபடினாலே எனக்கு தெரியும், இந்த பாடெல்லாம் வந்தாலும், இப்படி எல்லாம் நடந்தாலும், உலகத்தில் இவங்க இப்படி எல்லாம் இதை நடத்தினாலும், பரலோகத்தில் என் தேவன் எனக்கு இந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்படி நாம் ஆண்டவரிடத்திலே இந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த உலகம் நமக்கு சாதகம் என்று சொல்லியோ, சாதகம் இல்லை என்று சொல்லியோ நாம் பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்ன? நான் பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருப்பேன். ஹல்லேலூயா! ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்துக்கு நான் வருவேன், இந்த மனுக்குலத்தை நியாயம் தீர்ப்பேன், இந்த மனுக்குலத்துக்கு கூட நான் ஆட்சி செய்வேன் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் அவருக்குள்ள இருந்தபடினால அவருக்கு முன் வைத்திருந்த துன்பங்கள் பெருசாக அவருக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா!
பிரியமானவரே, காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மிடத்திலே சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். எழுந்து நிற்போமா? இந்த உலகம் நமக்கு சதமல்ல, நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு சதமல்ல, உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு சதமல்ல, இதிலும் பெரிதான ஒன்றை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த பெரிதான ஆசீர்வாதம் வேணுமோ இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த உலகத்தில் நான் பிறக்கும் போது இந்த தேவைகள் எல்லாவற்றையும் நிர்ணயம் பண்ணி எனக்கு தந்து விட்டேன். மலாக்காவிலே இந்த தமான்ல, இந்த ஜலான்ல, இந்த நம்பர் வீட்ல நீங்க குடியிருக்கணும் என்று சொல்லி தேவன் முன் குறித்து உங்களை அனுப்பியிருந்தார். ஹல்லேலூயா. அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இதிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம், இதிலும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொள்வோம். சந்தோஷமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். உலகத்தில் நம்முடைய அன்பு, மனுஷனுடைய அன்பு இருக்கு, ஆசை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் துன்பத்தோடு கூடியது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சிஷ்யனை பார்த்து சொன்னார், அன்னைக்கு தாயை தகப்பன் இருந்தவர்களுக்கு துன்பத்தோடு கூட இருந்தபடியாய் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவன் தருகிற துன்பம் இருக்காது. ஹல்லேலூயா. பாவம் இருக்காது. தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, உயிர்களை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே, அந்தரிக்கு பாரத்தில் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். அந்த கடைசி ஸ்டேஷனை பாடி நம்ம முடிக்கலாம். பிரியமானவர்களே, எங்கால சத்தம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணி ஆண்டி பாடுங்க. லாஸ்ட் ஸ்டான்ஸா மட்டும் நம்ம உற்சாகமாக பாடி நம்ம குடிமை சேவை கொடுக்கலாம். சந்தோஷமா பாடுவோம். எங்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார், எங்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம்.
எங்களுடைய சிந்தைகளை எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அந்த ஓட எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Today we observe the Holy Communion. இந்த காலையில் இந்த நாப்போஜ ஆராதனை ஆராதிக்க இருக்கிறோம். If you feel you are far away from God, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்பது போல நீங்கள், if you feel you have not been faithful to Jesus, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், if you feel that you have sinned against the Lord, ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று நீங்கள் நினைத்தால், the emblem make you worthy. அந்த ராபோஷனம் உங்களை தகுதியுள்ளதாக மாற்றுகிறது. Amen. Amen. Medication are for sick people. வியாதிஸ்தலுக்கு தான் மருத்துவம் தேவைப்படுகிறது. So whatever you have need, this is the answer for you. உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ இந்த ராபோஷனம் உங்களுக்கு பதிலாக இருக்கிறது. Just put your faith on what Jesus has done on the cross. இயேசு உங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தாரோ அதிலே உங்களுடைய விசுவாசத்தை வையுங்கள். So I like you to I like you to stand. நீங்க எழுந்து நிற்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Jesus came and he revealed the Father to us. இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார். And then he made the way for us to come to the Father. ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்குரிய வழியை அவர் உருவாக்கினார். So before we take the Holy Communion, I want you to receive the Father's love. ஆகவே ராபோஷனத்தை எடுப்பதற்கு தான் அந்த பிதாவின் அன்புக்குள்ளாய் நீங்கள் வரும்படி நான் அழைக்கிறேன். I want you to know that God loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். God cares for you. ஆண்டவர் உங்கள் மேல் கவனமாய் இருக்கிறார். God knows your need. ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். You know, today we come to church, we dress very nice, but some of us maybe in our heart we really have needs. ஒருவேளை நீங்கள் சபைக்கு நீங்கள் சந்தோஷமா வந்தா உங்க இறுதி ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம். I want you to know that the Father loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். I want you to lift up your hand உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். and receive the Father's love right now. ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். Just receive the love of the Father. ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். The love of the Father that gives you Jesus. That love receive right now. பிதாவாகிய தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததை நாம் பெற்றுக்கொள்வோம். That's right. As you receive, open your mouth and say thank you, Father. வாயை திறந்து நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Thank you, Father. Wonderful Father. We receive your love right now. Oh, gracious Father. We receive your love right now. We receive your provision right now. We receive your care for us right now. So we surrender our needs to you. Thank you, Father, for giving us Jesus. Thank you for giving us the greatest gift. And today we believe in Jesus. We believe what Jesus has done on the cross. That it is all finished for us, Father. So Lord, we come before you. We believe that it is finished on the cross. Amen. 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 How's the good? To open up the bread. Before we take this bread. Okay, right now I'm taking medication. Every day I take a tablet of folic acid. But on Friday I take a different medicine. So when I take this methotrexate, I cannot take folic acid. So that medicine cannot mix with another medicine. Now, when you take the forgiveness of Jesus, it cannot be mixed.
You have to let go of your unforgiveness. உங்களுடைய மன்னிக்க முடியாத தன்மையை விட்டுறணும். If you have anger inside you, உங்களுக்குள்ளே கோபம் if இருக்குன்னா you don't like someone in the church or somewhere else, you have to take it out. உங்களுக்குள்ள யாராவது இந்த சபையில உங்களுக்கு யாரையாவது பிடிக்கல இல்ல வெளிய யாரையாவது பிடிக்கலன்னா நீங்க அதை உங்களுடைய Or else it is just a break, nothing. அப்படி நீங்க எடுக்காம சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு சாதாரண பிரெட் தான். There is no power. அதுக்கு வல்லமை கிடையாது. But this is powerful when you remove your anger. இதை நீங்க சாப்பிடும்போது அந்த கோபத்தை அது உங்களுக்கு எடுத்து விடுகிறது. I know there are people we like, there are people we don't like, but we cannot keep the don't like inside our heart. It doesn't work. ஆமென். நீங்க அப்படி அதை உள்ள வச்சிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு பலனும் உங்களுக்கு கிடையாது. Jesus said, if you don't forgive, the Heavenly Father will not forgive you. ஆண்டவர் சொல்றார் நீங்க மன்னிக்கலன்னா பிதாவாகிய தேவன் உங்களை மன்னிக்க மாட்டார். Just talk about that the blood, the body of Jesus only work when we obey Jesus. இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படியும்போது மாத்திரமே இந்த ராப்போஜனம் நமக்கு உதவி செய்கிறது. So if you want the power of forgiveness to come into your heart, the freedom, then ask the Holy Spirit to help you. அப்படி உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகல இருந்துச்சுன்னா பரிசுத்தாவியிடத்தில் இப்படி நீங்க கேளுங்க. Close your eyes and ask the Holy Spirit. கண்களை மூடி பரிசுத்தாவியிடத்தில் கேளுங்க. And say, Holy Spirit, help me. பரிசுத்தாவியே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. I release my unforgiveness. ஆண்டவரே என்னை மன்னிக்க முடியாத தன்மையை நான் விட்டு விடுகிறேன். Give me the strength. ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். Help me to obey us. ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். Hallelujah. 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 Amen. Amen. You know when you forgive, your heart is involved. நீங்க ஆண்டவரை மன்னிக்கும்போது உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு உறவுபடுகிறது. But your emotion will not feel forgiveness. உங்களுக்கு நீங்க கொடுக்கிற உணர்ச்சி வசம் உங்களுக்கு மன்னிக்க கொடுக்காது. It's okay. It's okay. சரிதான். It's not the emotion. அந்த எமோஷன் உணர்ச்சி கிடையாது. The heart. இருதயம். Because the moment you give the heart, the Holy Spirit is going to heal your emotion. உங்களுடைய இருதயத்தை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தாவியே உங்களுடைய உணர்வுகளை சுகப்படுத்துகிறார். உணர்வுகளை. Dear Lord, we thank you for the bodies that have been broken for us. ஆண்டவரே எங்களுக்காக உடைக்கப்பட்ட இந்த சரீரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Your body brings forgiveness. ஆண்டவருடைய சரீரம் மாத்திரமே எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. Without forgiveness, we willing to release our unforgiveness. ஆண்டவரே இந்த மன்னிக்க முடியாத தன்மை இடத்துல இருக்குமானால் இப்பொழுதே நாங்கள் அதை விட்டுவிட பிரயாசப்படுகிறோம். So we release all our unforgiveness. ஆண்டவரே எங்களுடைய மன்னிக்க முடியாத எல்லா தன்மைகளையும் நாங்கள் விட்டு விடுகிறோம். And we receive your divine forgiveness. ஆண்டவரே உம்முடைய மன்னிப்பை நாங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Let's believe the miracle. விசுவாசித்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க. The cup. இந்த திராட்சரசத்தை நம்ம எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக Do you know that every word we speak from our mouth, there is a spirit in our word? நீங்க வாய் திறந்து நீங்க பேசுறது எல்லாமே ஆவியானுடைய கிருபை. When our spirit is not cleansed, everything we speak will be unclean by unclean spirit. நம்ம நமக்குள்ள இருக்கிற ஆவி சுத்தமாக வேண்டுச்சுன்னா நீங்க பேசுற வார்த்தை எல்லாமே சுத்தமில்லாததுதான். But the blood of Jesus cleanse our spirit, make our spirit pure. இந்த வேளை இந்த காலை வேளை இந்த ஆண்டவருடைய இரத்தமானது நம்முடைய ஆவியை சுத்தப்படுத்தட்டும். And you will experience a miracle. Your words will bring life because there's a new spirit in your word. ஆமென். ஹalleluya. நம்முடைய வார்த்தை நாம் பேசும்போது ஜீவனை கொண்டு வருகிறது. ஹalleluya. Amen. Let the blood of Jesus confess your sin to Jesus. இயேசு கிறிஸ்துவின் உடைய பாவங்களை Hallelujah. Let the blood of Jesus cleanse you. இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்தப்படுத்தும். Hallelujah. Let the blood of Jesus cleanse your heart. இயேசுவின் இரத்தம் நம்ம இதயத்தை சுத்தப்படுத்தும். And the blood of Jesus will cleanse your tongue. இயேசுவின் இரத்தம் நம்முடைய நாவை சுத்தப்படுத்தும். And then the miracle is your tongue will give life. ஆமென். அந்த அற்புதமான உங்களுடைய வாய் Your வழியாக tongue ஜீவனை will வெளிப்படுத்தும். speak hope உங்களுடைய நாவானது நம்பிக்கையை பேசும். and encouragement. உற்சாகத்தை பேசும். Dear Lord Jesus, we thank you for your blood. ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். We confess all our sin before you. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் முன்பாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். Cleanse us. எங்களை கழுவும் அப்பா. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. Let's take the cup right now. எல்லாம் சேர்ந்து ரசத்தை எடுத்துக்கொள்ளும். Alright. Now what you're going to do for 1 minute, put your cup down. எல்லாவற்றையும் கீழே வச்சிருங்க. Then put your cup down, don't collect the cup, leave it there. கப்பெல்லாம் அப்படியே Don't collect வச்சிருங்க. the cup, just leave it there first. Don't worry about the cup. Put it down.
I want you to lift up your hand. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. I want you to believe that your life will be changed right now. உங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. Amen. At the count of 3, I want you, if you feel the Spirit, you speak in tongues. நீங்க ஆவியில நிரம்பி விடணும். அந்நிய பாஷையில If you பேசுங்க. cannot speak in tongues, you just say thank you, Jesus. Change your language. உங்களுக்கு அந்நிய பாஷையில பேச முடியல நன்றி என்று மாத்திரம் சொல்லுங்க. It's okay. Before you came, maybe you're full of complaint, but right now there is a miracle. இப்போ நீங்க இதுவரைக்கும் நல்ல குறை சொல்லியிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார். 1, 2, go. Let's go. Hallelujah. Yes. Thank you, Jesus. Glory to Jesus. It's a wonderful day. Hallelujah. Hallelujah. I bless you, oh God. I bless the name of Jesus. I praise you, Jesus. Hallelujah. Thank you for the cleansing. It is a good day. It is a powerful day. I am blessed in you. I'm going to preach the gospel. What I cannot do, oh Lord, you are going to do through me. Amen. We thank you in Jesus' name. Church, February is a happy month for me. பிப்ரவரி மாதம் எனக்கு வந்து மகிழ்ச்சியான மாதம். Because God has done marvelous things in our church and through our church. நம்முடைய வழியாக ஆண்டவர் சபையிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். The reason is because our church give out mission support. ஏனென்றால் நம்முடைய சபையிலே இருந்து நாம் மிஷனரிகளுக்கு நாம் உதவி செய்கிறோம். To about 12 ministries. 12 விதமான ஊழியர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். And you gave for 9 months by church support for 12 months. நீங்க 9 மாசத்துக்கு சொல்லி தான் நீங்க காணி கொடுத்திருப்பீங்க. ஆனா நம்ம 12 மாதத்துக்கான உதவிகளை நாம் செய்கிறோம். And February is the last month, and praise and glory to God, we are able to fulfill our commitment to the recipients. அந்த நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு யாரெல்லாம் ஒப்புக்கொண்டோமோ அந்த பிப்ரவரி மாத கடைசியில் அவர்கள் எல்லாம் கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். So every week in February I will give you some of the reports. எல்லா வருடங்களும் அந்த பிப்ரவரி மாதத்திலே சில அறிக்கைகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். Today for the first one is our commitment to Starfish Malaysia Foundation. இந்த காலை வேளையில் அந்த ஸ்டார்ஃபிஷ் மலேசியா ஃபவுண்டேஷன்ல இருந்து அவர்களோடு சேர்ந்து நாம் எதையெல்லாம் செய்தோம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். Their vision is to educate, elevate, empower marginalized communities in East Malaysia. அவருடைய தரிசனம் என்னவென்று சொன்னால் கல்வி கற்பிப்பது, ஜனங்களை உயர்த்துவது, அவர்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களை பயிற்றுவிக்கிறது என்பதை ஒரு கம்யூனிட்டி ஒர்க்காக நம்ம ஈஸ்ட் மலேசியாவிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். And what they do is that they focus on education and agriculture activities. நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம கல்வி கொடுப்பது மாத்திரமல்ல அவர்களுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் agriculture விவசாயம் செய்யறதையும் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். So this Starfish Malaysia actually they build hostels for students to stay near to their schools. இந்த ஸ்டார்ஃபிஷ் மலேசியா என்பது பிள்ளைகள் அந்த படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே அவர்களுக்கு ஹாஸ்டல் ஏற்படுத்தி கொடுத்து அந்த உதவியை நாம் செய்கிறோம். Because the road system in Sabah especially is very poor, and so students have difficulty to attend school. இந்த சபா என்கிறதான அந்த ஸ்டேட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. So the north of Sabah actually the people are really poor, the poorest in Malaysia. அந்த வடக்கு சபா பகுதியிலே வசிக்கிறதான அந்த ஜனங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்ட மிகவும் ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். So every year around 160 to 180 students will come to stay in the 5 hostels. 5 விதமான அந்த தங்குகிற விடுதிகளிலே 160 முதல் 180 வகை மாணவர்கள் அங்கே தங்க வைத்து பயிற்றுவிக்கிறார்கள். So there are 5 hostels here,
Hostel Rose, Hostel Marigold, Hostel Jasmine, Hostel Sunflower, and Hostel very small Lily. Okay, never mind to see them. 2 are for primary school students and 3 hostels for secondary school. 3 விடுதிகள் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு, 2 விடுதிகள் நடுநிலை பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்கு உள்ளது. So the students are given help, especially in their studies besides going to schools. அவர்கள் ஸ்கூல் போவதற்கு முன்பதாக அவருடைய படிப்பு காரியங்களிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். Okay, around 180 students in the hostels. They give them online tuition and also face-to-face tuition. இந்த 180 மாணவ மாணவிகளுக்கும் நம்ம கம்ப்யூட்டர் வழியாக ஆன்லைன்ல டியூஷன் கொடுக்கிறோம். அவங்களை கூட்டிட்டு வந்து பிசிக்கலாவும் நம்ம அவங்களுக்கு டியூஷன் கொடுக்கிறோம். And some of these students have continued on their studies up to diploma and also university. இந்த படித்த பிள்ளைகள் நிறைய பேர் வந்து அந்த முதல்நிலை பட்டதாரிகளாகவும் அதுக்கு முன்பதாக அடுத்ததாக உள்ள பட்டதாரிகளாகவும் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். You can see they enter into fields like teaching, nursing, pharmacy, medicine, culinary arts and engineering. இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி படிக்க போறாங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் போறாங்க, நர்ஸுக்கு படிக்க போறாங்க, பார்மசில படிக்க போறாங்க. எல்லா விதமான படிப்புகளுக்கும் அந்த பிள்ளைகள் அங்க போய் படத்தை நம்ம பார்க்கிறோம். Culinary arts means more on food. Okay. நிறைய இந்த நம்ம என்ன சொல்றது சாப்பாட்டை பத்தி படிக்கிற கோர்ஸ் இருக்குல்ல, அதுவும் பிள்ளைகள் படிக்கிறாங்க. And they also improve the condition of the hostel. நம்ம வந்து அந்த ஹாஸ்டலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். So they built a new double-story building, brick building to replace a 50-year-old wooden hostel. 50 வருடமாக உபயோகப்படுத்தப்பட்ட அந்த மரத்தாலான அந்த ஹாஸ்டலை விட்டு 2 அடுக்கு மாடி உள்ள அந்த ஹாஸ்டலுக்கு நம்ம அந்த பிள்ளைகளை கொண்டு போக போகிறோம். And usually there is water shortage, so they also install rainwater tanks. அங்க வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்கிறபடினால அவங்களுக்கு இந்த மழையில தண்ணி சேகரிப்பாங்கல்ல, அந்த திட்டத்தை நாங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். And they got a new van to bring students from Hotel Sunflower to school. அந்த இடத்துல இருந்து பிள்ளைகளை ஸ்கூல் கொண்டு வரதுக்கு நமக்கு புது வேன் வந்து தேவை இருக்கு. And multifunctional halls that are not in good condition, they have done the tiling. அந்த மல்டி பர்பஸ் ஹாலும் வந்து நல்லதான ஒரு இதுல இல்ல, உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில இல்ல. You can see that the whole thing is new. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசாக நம்ம செய்திருக்கோம்.